குரூஷலான டைம் தான் இந்த 20s ஏஜ். இந்த டைம்ல நம்ம எடுக்கக்கூடிய பல டிசிஷன்ஸும் கூட நம்ம தேவையான அளவுக்கு யோசிக்காத பண்றதுனால அது எல்லாமே நம்ம லைஃபுக்கு ரொம்பவும் இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஃபியூச்சர்ல மாறிடும். அந்த மாதிரி ஒரு டைம் தான் இந்த 20s ஏஜ். நம்ம லைஃபை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி நம்ம லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கும் தேவையான எல்லா டைப் ஆஃப் டிசிஷன்ஸும் எடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த 20s ஏஜ். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு டைமில் தான் நம்மளோட லைஃப்பில் மோஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூடயும் மற்ற எல்லாரும் கூடயும் என்ஜாய் பண்ணுவேன், இல்லைன்னா வேஸ்ட் பண்ணுவேன். இந்த டைமில் நம்ம மைண்டில் ஒரு விஷயம் தான் இருக்கும், எனக்கு என்ஜாய்மெண்ட் வேணும், அது மட்டும் தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே யோசிக்காத ஒரு விஷயம் இருக்குது. இந்த வயதில் நம்ம டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த டைமில் நம்ம லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம்லாம் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் கூட செய்தால் நல்லா இருக்கும். இதை பற்றி இந்த டைமில் யோசிக்கவே இல்லை. இதுக்காக மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இந்த 20s ஏஜில் நம்ம பல விஷயங்களும் தெரியாத போதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிய போறோம்னா, இந்த மாதிரி நம்ம 20s ஏஜில் தெரியாத போற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 7 பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். பாயிண்ட் 7, don't make too much attachment with people. நம்ம லைஃப்பில் நிறைய ஆளுகள் கூட கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய டைம் தான் இந்த 20s ஏஜ். அது மட்டும் இல்லை, நிறைய ஆளுகள் ஃப்ரெஷ் பீப்புள்ஸ் நம்ம லைஃப்லக்கு என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு டைம் தான் இது. ஆனால் அந்த மாதிரி டைமில் எல்லாம் நாம் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னுடைய லைஃப்பில் யாரெல்லாம் என்ட்ரு ஆகுதோ அவரெல்லாம் எப்போவும் என் கூட இருப்பேன், இந்த மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா யாருமே நம்ம கூட எப்போவுமே இருக்க போகிறது இல்லை. என்ன தெரியுமா, நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகக்கூடிய நிறைய பீப்புள்ஸ் இருக்கும் இல்லையா, இவரில் ஒரு சின்ன பெர்சன்டேஜ் மட்டும்தான் நம்ம லைஃப்ல எப்போவுமே இருக்கும். மீதி இருக்கிற எல்லாரும் ஒரு டெம்பரரி ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் இருக்கும். அவருடைய ஏதாவது யூஸுக்கு இல்லைன்னா நம்முடைய ஏதாவது யூஸுக்கு தேவையான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். அந்த யூசேஜுக்கு அப்புறம் அவர்கிட்ட நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்காது. இது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் தான். இந்த மாதிரி தான் எல்லாரோட லைஃப்பிலும் நடக்கும். அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, நம்ம லைஃப்ல யாரெல்லாம் வந்தா கூட இவரில் எல்லாருமே எப்பவுமே என் கூட இருக்காது, பலரும் டெம்பரரியா தான் இருக்கும், இப்படி எல்லாம் நினைக்கணும். இல்லைன்னா அவர் மிஸ் ஆகக்கூடிய அந்த டைம்ல நம்மளால அது தாங்க முடியாத ஒரு நிலை வந்துடும். இதே 20s ஏஜ்ல நம்ம ரொம்ப கவனம் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி யாரையாவது மிஸ் பண்ணும்போது ரொம்ப நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உருவாகிறதுக்கும் அந்த டைமில் ரொம்ப நெகட்டிவான டிசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லாம் சான்சஸ் இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா, நம்ம யார்கிட்டாவது ரிலேஷன் உருவாகும் போது அவர்கிட்ட ரொம்ப டீப்பான ஒரு அட்டாச்மெண்ட் உருவாகுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகுது. அதனால இந்த விஷயம் மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மை விட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் நம்ம லைஃப்ல கொடுக்க கூடாது. நம்ம யார்கிட்டையாவது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா கூட எல்லார்கிட்டையும் மேட்ச் பண்ணும்போது நம்மளோட ப்ரையாரிட்டி நமக்கு தான் இருக்கணும். அது ஏன் அப்படி சொல்றேன்னா, லைஃப்ன்றது இந்த மாதிரி தான். அது ஒரு அன்சர்டனிட்டி தான். யார் எப்போ நம்ம கூட இருக்கும், யார் இருக்காது, இது எல்லாமே நம்மளால சொல்லவே முடியாது. இருங்க ஒரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு 20s ஏஜ்ல இருக்குன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க இப்பவே புரிஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா உங்களுடைய லைஃபே அது பாதிச்சிடும். லைஃப்ல கஷ்டம் வரதான் செய்யும். ஆனா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம அடுத்த வேலையை பார்க்க போலாம் வான்னு சொன்னா நீங்க மென்டலி ஸ்ட்ராங் பர்சன் தான். எப்பவுமே மென்டலி டஃப்பா இருந்தா தான் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் இப்படி சொல்லாம உங்களுக்கு இதுக்காக ஒரு ட்ரைனிங் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய புக்கு தான் 13 things that mentally strong people don't do. இந்த ஒரு புக்கில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறணும்னா நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாது இந்த விஷயத்தை பற்றி ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்குறாங்க. இந்த புக் என் லைஃப்பில் ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு புக்கு தான். ஆனால் இந்த புக்கு நான் ரீட் பண்ணல, குக்கு எஃப்எம்ல இருந்து ஆடியோ புக்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த புக் டீட்டெயிலாக லிசன் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. ஒரு சின்ன லைன்ஸ் நீங்க கேளுங்க. லைஃப் முடியிற நேரத்துல கூட சில சம்பவம் எதுக்கு நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. நாம எதிர்பார்க்காத நேரத்துல நல்லது கெட்டதுன்னு எல்லாமே மாறி மாறி வரும். நாம கெட்டதுன்னு நினைச்சு வருத்தப்படுற விஷயம் கூட ஃபியூச்சர்ல நமக்கு நல்லதா தான் இருக்கும். குக்கு எஃப்எம் இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். இந்த குக்கு எஃப்எம்ல சைக்காலஜி, ஹேபிட்ஸ், மோட்டிவேஷன், ஹிஸ்டரி, கல்ச்சரல், ஃபினான்ஷியல், பயோகிராஃபி, நாவல்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்ல எல்லாம் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. 10,000க்கும் ஹவர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு லிசன் பண்றதுக்கு இந்த குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதுவும் இந்தியாவிலேயே எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லும் புக்ஸ் இருக்கு. நீங்க யோசிச்சா உங்களுக்கு தெரியும், 1 டேல 1 rupees மட்டும் செலவு செய்துதான் உங்களுக்கு இவ்வளவு ஆடியோ புக்ஸினுடைய கலெக்ஷன் கிடைக்குது. ஆக்சுவலி குக்கு எஃப்எம்னுடைய 1 year மெம்பர்ஷிப் 399 rupees தான். ஆனா உங்களுக்கு இப்போ அது
50% டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அக்ஷய் 50 என இந்த கூப்பன் கோட் யூஸ் செய்து குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 1 இயர் மெம்பர்ஷிப் 199 ருபீஸ்க்கு கிடைக்கும். நீங்க ஒரு வாட்டி இந்த குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுத்துருச்சுன்னா 1 இயருக்கு இதுக்குள்ள இருக்கிற எல்லா புக்கினுடைய ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, தமிழும் மற்ற எல்லா லாங்குவேஜிலும் டெய்லி இதுல வந்து நியூ புக்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கும். அது கூட உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கு எஃப்எம் ஆக்சஸ் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதில் கிளிக் செய்து இப்போவே மெம்பர் ஆயிடுங்க. கம் பேக் டு த வீடியோ. பாயிண்ட் நம்பர் 6, மேனேஜ் யுவர் மணி. எல்லாருக்கும் நிறைய பணம் ஏர்ன் பண்ணணும், நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பணம் செலவு செய்யணும், அதுக்காக நிறைய பணம் வேணும், நிறைய பணம் சேவ் பண்ணி வச்சு ஃபியூச்சர் சேஃப் ஆக்கிடணும், இந்த மாதிரி எல்லாம் விருப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஆனா பணம் ஏர்ன் பண்றதுக்கு மட்டும்தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இல்லைன்னா நம்மளுடைய சொசைட்டி நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. மணி எப்படி மேனேஜ் பண்ணணும் இதை பற்றி யாருமே நமக்கு சொல்லி கொடுக்கல. இதுதானே சத்தியம். நம்ம எவ்வளவு சின்ன வயதிலிருந்து எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு என்றது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம மணி எப்படி மேனேஜ் பண்றது, அதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு. உதாரணத்துக்கு, நமக்கு கிடைக்கக்கூடிய சேலரி கம்ப்ளீட்டா எக்ஸ்பென்ஸ்ல போகுது. நம்ம ஏதாவது பொருள் வாங்கிட்டே இருக்கும், நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி வந்துடுச்சுன்னா அப்ப லோன் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க உங்களுடைய லைஃப்ல அது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருமே சொல்லி கொடுக்காது. ஒரு ஹை சேலரி ஜாப் நமக்கு கிடைச்சாச்சு, இது பெரிய விஷயம் கிடையாது. அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மணி நம்ம எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்றது, இதுதான் பெரிய விஷயம். நீங்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்குது இது முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு மந்த்ல எவ்வளவு ருபீஸ் எக்ஸ்பெண்ட் பண்றது இதை பற்றியும் யோசிக்கணும். நீங்க கண்டிப்பா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு பர்சனா வாழணும்னு விரும்புறேன்னா நீங்க உங்களுடைய சேலரியில இருந்து இல்லைன்னா ஏர்னிங்ஸ்ல இருந்து 50% உள்ளே தான் செலவு பண்ணணும். அப்புறம் இனி இருக்கிற அந்த 50% இல்லையா, அதிலிருந்து 30% உங்களுக்கு ஏதாவது லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா, அந்த மாதிரி ஏதாவது ரேர் ஆம்பிஷன்ஸ் இருக்கிறேன்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்காக மாற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒரு 20% வந்து கண்டிப்பா நீங்க சேவிங் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சேஃபான ஒரு மெத்தடில் ஒரு சேவிங்ஸ் பிளான் உங்களுக்கு பண்ண முடியும். நான் இப்போ சொல்லி கொடுத்த இந்த 50-30-20 அந்த ரூல் அப்படின்றது பர்சனல் ஃபினான்ஷியல் ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஒரு பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இக்குவேஷன் தான். அதனால மினிமம் நீங்க உங்களோட லைஃப்ல இருந்து ஒரு மந்த்ல 20% சேலரி வந்து டெபாசிட்டுக்காக யூஸ் பண்ணிடணும், சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிடணும். உங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது 40%, 50% எவ்வளவு வேணும்னா உங்களுக்கு சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். 20s அப்படின்றது நம்ம மேக்ஸிமம் எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஏன்னா நமக்கு 30s 40s எல்லாம் ஆகும்போது நம்மளோட பாடி கொஞ்சம் ஏஜ்டாக மாறிடும். நம்ம உடம்புல எல்லாம் நோயெல்லாம் வரக்கூடிய ஒரு கண்டிஷன் கூட உருவாகிற டைமாக மாறிடும். அதனால தான் சொல்றது, நம்ம மோஸ்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் அப்படின்றது 20ஸ்ல தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு டைம் பீரியடில் நாம் நம்மளுடைய ஃபிட்னஸை பற்றியோ இல்லைன்னா நம்ம ஹெல்த்தை பற்றியோ யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குன்னா ஃபியூச்சரில் உங்கள் லைஃப்பில் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ண ஒரு நிலை வந்துடும். அதனால நம்ம ஹெல்த்தை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு டைம் தான் இந்த 20s ஏஜ். ஆனால் ஒரு சத்தியம் சொல்லட்டுமா, இந்த 20s ஏஜில் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹெல்த்தை பற்றி கன்சர்னாக திங்கிங் பண்ணக்கூடாத ஒரு டைம். ஹெல்த்தை பற்றி திங்க் பண்ணாம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த 20s ஏஜ். ஏன்னா இந்த டைமில் தான் எல்லாருக்குமே வந்து ட்ரக் அடிக்ஷன்ஸ், ட்ரிங்கிங் ஹேபிட், ஸ்மோக்கிங் ஹேபிட், இந்த மாதிரி பல விஷயங்களும் இந்த ஒரு வயதில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப லேட்டாக தூங்குறது, தூக்கமே ஸ்கிப் பண்ணுறது, இதெல்லாம் இந்த டைமில் தான் இருக்கும். ஈவன் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு கூட நம்ம இந்த டைமில் கவனம் கொடுக்குறது இல்லை. இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் பாஸ் பண்ணுறக்கூடிய ஒரு டைம் தான் இது. ஆனால் நிஜமாக ஒரு விஷயம் சொல்லட்டா, இந்த டைமில் 20ஸ்ல வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு மெயின் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு டைம் தான் இது. நெக்ஸ்ட் பாயிண்ட், கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் கிவ் யுவர் 100%. ஏஜான ஒரு ஆளுக்கிட்ட நீங்கள் உங்களோட லைஃப்பில் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படி நீங்கள் கேட்டுடுச்சுன்னா அவர் சொல்கிறது என்ன தெரியுமா? ரிக்ரெட் அப்படி ஒரு வேர்டு தான் அவர் யூஸ் பண்ணிடுவேன். அவர் விருப்பப்பட்டபடி லைஃப்பில் ஏதாவது பண்ணுறதுக்கோ இல்லைன்னா அவருக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும், அது பண்ணுறதுக்கோ அவரோட யங் ஸ்டேஜில் அவரால் முடியாததுனால தான் அவர் இந்த ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறது. இப்போ வயதாயிடுச்சு, அவர் கையில் நிறைய பணம் எல்லாம் இருக்கும், ஆனாலும் அவருக்கு எங்கேயாவது போனோன்னா கூட அதுக்கு ஹெல்த் இல்லை, அவருக்கு அந்த மாதிரி விருப்பமும் இருக்காது. அதனால நம்மளோட லைஃப்பில் நம்ம ஏதாவது விருப்பம் இருக்குன்னா, ஏதாவது பிடிச்ச கோர்ஸ் பண்ணணும்னா, ஏதாவது நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும்னா, இல்லைன்னா எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஏதாவதெல்லாம் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மனதுக்குள்ளேயே வச்சு அப்புறம் பண்ணலாம். அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணி லாஸ்ட் நம்ம ஏஜ் ஆயிடுச்சுன்னா, அப்போ நம்ம ஏஜ் ஆகும்போது என்ன நடக்குது தெரியுமா? நமக்கு இப்போ எவ்வளவு சான்ஸ் இருக்குதோ அதை விட சான்ஸ் கம்மி தான் ஏஜ் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இருக்கும். அதனால லைஃப்ல இந்த மாதிரி ரிக்ரெட் எதுவுமே வராது இருக்கிறதுக்கு
உங்களுக்கு ஏதாவது விருப்பங்கள் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போவே சாதிச்சிடுங்க. அதே போல லைஃபை ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கும் கூட முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் எலிமினேட் டாக்ஸிக் பீப்புள். யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த 5 பீப்புள் அரவுண்ட் யூ. உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 பீப்புள்ஸ்னுடைய ஆவரேஜ் எடுத்துடுச்சுன்னா உங்களை பற்றி தெரிய முடியும். அதாவது நீங்க டெய்லி யார்கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்றதோ, உங்களோட டியர் அண்ட் நியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருக்குதோ அவரை ஸ்டடி பண்ணிடுச்சுன்னா உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு புரிய முடியும். அதனால நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்குன்னா சிமிலர் டைப் ஆஃப் கோல்ஸ் இருக்கக்கூடிய ஆளுகள் கூடவே நீங்க இருக்கணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அந்த மாதிரியான ஆளுகள்கிட்ட நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி யாரையும் கண்டுபிடிக்கலைன்னா, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஆளுகள் கூட நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா உங்களோட லைஃப்பில் உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ரீட் இன்ஸ்பைரிங் மெட்டீரியல்ஸ் டெய்லி. இந்த 20s ஏஜில் நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால இந்த டைமில் நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷனும் கிடைக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட் தான். ஆனால் இந்த மாதிரி நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னா அதிலிருந்து நம்ம லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்குதா? ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இந்த சத்தியம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன ஆகணுமோ அந்த மாதிரி சிமிலர் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆளுகள் கூட நீங்கள் மீட் பண்ணணும். அதே போல் நீங்கள் வாழக்கூடிய இடத்துல அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா கூட அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் யாராவது வாழ்ந்துட்டு இருக்கும் இல்லையா, அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் படித்து அவரெல்லாம் அவரோட லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க, எப்படி அவர் கோல் செட் பண்ணிட்டாங்க, அவர் எப்படி சக்ஸஸ் அடைஞ்சாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பற்றி இருக்கிற புக்ஸ் எல்லாம் நிறைய ரீட் பண்ணணும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு எவ்ரிடே லைஃப்பில் தேவையான ஒரு கன்சிஸ்டண்டான மோட்டிவேஷன் கிடைக்கும். அதனால உங்களுக்கு உங்களோட லைஃப்பை ரொம்பவும் இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும். அதல்லாத லைஃப்பில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டே இருந்தால் கூட நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால நம்ம லைஃப்பில் நம்ம விஷஸ் என்ன அதை பற்றி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யோசிச்சு ரொம்ப வயசான முடிவுகள் நம்ம எடுத்துடணும். லாஸ்ட் பாயிண்ட் தான் வேல்யூ யுவர் டைம். நம்ம டைம் அப்படின்றது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசட். இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கையில் நிறைய பணம் இருக்கு, இல்லைன்னா நிறைய சம்பத்து இருக்கு, இதனால மட்டும் நம்ம ரிச் ஆக மாட்டோம். ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசட் அப்படின்றது டைம் தான். அதனால எப்போவும் இது ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரி டே இஸ் எ பேங்க் அக்கவுண்ட் அண்ட் டைம் இஸ் த கரன்சி. Nobody is rich and nobody is poor. We all have same 24 hours. நம்மோட ஃபியூச்சர் அப்படின்றது நம்மோட பிரசன்ட் டைம் நாம எப்படி யூஸ் பண்றாங்க அதை வச்சு தான் கெஸ் பண்ண முடியும். நாளை வரக்கூடிய நம்மோட சக்சஸ் அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ண அதே தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால எப்போவும் நீங்க உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும், நீங்க உங்களோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிடணும், அதாவது நீங்க உங்களோட லைஃப் எப்படி ஆகி மாறணும்னு விரும்புறாங்க. நம்ம 20s ஏஜ்லேயே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டாம் மிகவும் இம்பார்ட்டண்டான 7 பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணேன். உங்களுக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வீடியோவில் இன்னும் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.